ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். 11/7/2026 முதல் 18/7/2026 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கோச்சார கிரகங்களின் நட்சத்திர பாதசாரங்களை முதலில் காணலாம். சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் என்று முன்னோக்கி செல்கிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறார். சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பூர நட்சத்திரம் கடக்கும் வரை, அதாவது சந்திர மங்கள யோகம், அமாவாசை யோகம், குருச்சந்திர யோகம் என்று சந்திர பகவான் இந்த வாரத்தை சுப கிரகங்களை கடக்கிறார். செவ்வாய் பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தை சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிவிட்டார். திருவாதிரை நட்சத்திரம் 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் மேற்கே அஸ்தங்கம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் மக நட்சத்திரம் 3, 4 பாதம், பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வக்கரகதியை நெருங்கி கொண்டிருக்கிறார். இந்த வாரம் சனி வக்கரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேது அவற்ற நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு ராகுவும், மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு கேதுவும் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார்கள். பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் 12 ராசிக்கும் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்க. 13/7/2026 திங்கட்கிழமை மாலை 6:56 அமாவாசை ஆரம்பித்து, செவ்வாய்க்கிழமை மாலை 4:31 அமாவாசை முடிகிறது. அமாவாசை விரதம் பிடிக்கக்கூடியவர்கள், இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை முதல் மாலை 4:31 வரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வார ராசி பலன் தெளிவாக காணலாம். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். சந்திர பகவான் இந்த வாரம் சுப கிரகங்களை கடந்து வருகிறார். அதனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள், கோச்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாயை கடந்து சந்திர பகவான் வருவார். இப்போ இந்த வாரம் தொழிலுக்கு வேலையாட்கள் தாராளமாக பற்றாக்குறை இல்லாமல் கிடைப்பாங்க. தொழில் நன்றாக நடக்கும். சந்திர பகவான் செவ்வாயை கடக்கும்போது சிம்ம ராசி என்பளுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு, மனசில் நல்ல சந்தோஷம் உண்டு. செவ்வாயை சந்திரன் கடந்து வரும்போது உங்களுடைய பயண போக்குவரத்து மிகச்சிறப்பாக இருக்கும். கூடுதலான பண வரத்து, கூடுதலான லாபங்களை வார ஆரம்பத்திலே பார்க்கலாம். செவ்வாயை சந்திரன் கடந்து புதன் சூரியனை சந்திர பகவான் கடப்பார். அப்போ உங்களுக்கு லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கும். 11வது வீட்டிலே சந்திரன் வரும்போது சிம்ம ராசி என்பளுக்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். மூத்த உடன் பிறந்தவர்களால் உதவி ஆதாயம் உண்டு. 11ஆம் இடம் நன்றாக இருக்கும்போது உங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும். புதிதாக நீங்கள் 2 வீலரு 4 வீலரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம். புதிய வீடு, வீட்டு மனை, விவசாய நிலம், இப்படி சொத்துக்களும் வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. 11ஆம் இடம் சந்திர பகவான் வரும்போது 13, 14 தேதிகளில் அமாவாசை. பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அமாவாசையில் செய்வனை மாந்திரீகம் செய்யக்கூடியவர்கள் ஏராளமாக உண்டு.
நீங்கள் போய் மந்திரவாதியை பார்த்து மந்திரம் செய்வன வாங்கிட்டு வருவீங்க. அது வந்து தொழில் நடக்கிறதுக்கோ குடும்ப பிரச்சனைக்கோ பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் அமாவாசை தவறாமல் மந்திரவாதியை சந்திப்பது, இந்த மந்திரிகம் செய்வன இந்திரம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னா மற்றவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள செய்வனை வச்சு கெடுக்கக்கூடிய வேலையிலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் ஈடுபடுகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு அமாவாசை வந்துட்டால் போதும், போய் இந்திரம் வாங்குறது, பக்கத்தில் இருப்பவர்கள் காட்டிலேயோ வீட்லேயோ கொண்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலையில் ஈடுபடக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் சிம்மராசி என்பதுக்கு உண்டு. 11வது வீட்டிலே லாபஸ்தானத்திலே அமாவாசை யோகம் இருக்கும்போது மந்திரம் செய்வன இந்திரம் இந்த மாதிரி நீங்களே செய்யலாம் அல்லது போய் வாங்கிடலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. உங்கள் காரியம் உங்கள் மன எண்ணங்கள் திருப்தியாக பூர்த்தியாகும். உங்கள் தொழில் நடக்கணும் அப்படின்னு வாட்டிருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப பிரச்சனை தீரணும் அப்படின்னு எந்திரம் வாட்டிருந்தாலும் சரி, இந்த வாரம் வாட்டிருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக உங்களுக்கு பலன் தரும். உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதற்குண்டான அமாவாசை இந்த வாரம் சிம்மராசி என்பதுக்கு உண்டு. 11வது வீட்டிலே அமாவாசை யோகம் வரும்போது உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இந்தந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்கணக்காரரும் அமாவாசையை தவறாமல் கும்பிட வேண்டும் என்று நேற்று தான் வந்து பதிவிட்டுள்ளேன். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். சந்திர பகவான் அமாவாசை யோகத்தை கடந்து 12வது வீட்டிலே ஆட்சி பெறுகிறார். 12வது வீட்டிலே குரு வந்து அஸ்தங்கமாக இருக்கிறார். சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே 12ஆம் அதிபதி ஆட்சியோடு இருக்கும்போது வெளிநாடு சார்ந்து வேலைக்கோ படிப்புக்கோ அல்லது பயணத்திற்கோ வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்கள் 15, 16 தேதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். 15, 16 தேதி உங்கள் வெளிநாடு சார்ந்த காரியங்கள் சிம்மராசி என்பதற்கு வெற்றி கொடுக்கும். வெளிநாடு கூட செல்லலாம். எதிர்பாராத பயண போக்குவரத்து உங்களுக்கு அமையும். 17, 18 தேதிகளில் ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் வருகிறார். சுக்கரனோடு கேதுவோடு இணைந்து செவ்வாய் பார்வை பெறுகிறார். ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல்நிலை நன்றாக இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். சிம்மராசி என்பதற்கு இந்த வாரம் சந்திரனுடைய நிலை மிகச்சிறப்பாக இருக்கிறது. சிம்மராசிக்கு ஜென்ம ராசியிலே சுக்கிரன் கேது சர்ப்ப கிரகம் ஜென்ம ராசியில் இருக்கும்போது உங்களுக்கோ குடும்ப நபர்களுக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். கனவு தொல்லை கூடுதலாக இருக்கும். இப்போ கேது ஜென்ம ராசியில் இருக்கும்போது அமானுஷ்யம் சார்ந்த வேலை ஈடுபாடு பெரும்பாலும் சிம்மராசி என்பர்கள் ஈடுபடுவீங்க. அடிக்கடி கோயிலுக்கு போய்ட்டுறது, பரிகார பூஜை செய்வது, இந்த மாதிரி அடிக்கடி ஈடுபடுவீங்க. சிம்மராசிக்கு 7வது வீட்டிலே ராகு இருப்பதும் பெரும்பாலும் நன்மை தான். யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், ஓட்டுநர்கள், வண்டி வாகனம் டிராவல்ஸ் வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்கும். 7வது வீட்டிலே ராகு செல்லும்போது பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். பூரிய சொத்துக்களில் இருந்து வந்த ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருக்குன்னா இந்த வாரங்கோடு தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். நம்முடைய சேனலில் சனி வக்கர பயிற்சி பலன் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே குரு அஸ்தங்கமாக இருக்கிறார். குரு அஸ்தங்க பலன் நம்முடைய சேனலில் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.